அலெக்ஸ் அகமதியார் எதுவும் பேசாம அமைதியா அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்தார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இசைக்கு தலையசைக்க ஆரம்பித்தார். வெளியில என்ன நடக்குது, நாட்டுல என்ன உதவி பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் யாரும் கவனிக்காத நேரத்துல சில காசுகளை தனியாக எடுத்து அவன் நாடைக்குள்ள வைக்க ஆரம்பிச்சான். இந்த நான் அமைதி உடனே ஆஹா, நான் முதல்லயே நினைச்சேன் நம்ம ஊர் கோயிலுக்குள்ளதான் நிம்மதிப்பட்டகம் இருக்குன்னு நான் முதல்லயே நினைச்சேன். விஷ்ணுரங்கம், வேல்முருகன், நரேன், சுலோச்சனாம்பிகை, பிள்ளை கோகுல், பிரம்மசுந்தரம் எல்லாரும் அமைதியா நின்று இருந்தாங்க. இந்த தடவை அவங்க யாருமே மனித உருவத்துல இல்ல, எல்லாரும் அவங்களுடைய உண்மையான தெய்வ உருவத்துல குரல் கேட்டது. நீங்கள் நினைக்கும் அளவு இது எளிதல்ல. இனி வரும் நாட்கள் இன்னும் கடினமாக இருக்கும். ஆனாலும் என்றும் என் அருள் உங்களுக்கு உண்டு. நொடியில வானம் உடைந்து விழுவது போல் மழை கொட்ட ஆரம்பித்தது. மக்கள் அதிர்ச்சியோட மேல பார்த்துக்கிட்டு இருக்க புனித தீபம் மறுபடியும் அணைந்தது. இந்த தடவை இதை இனிமேலும் சாதாரண மழைன்னு சொல்ல முடியாதுன்னு நிறைய பேருக்கு தோண ஆரம்பிச்சிருந்தது. இறைவனும் இயற்கையும் நம்மிடம் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது, அதனாலதான் இது கண்டிப்பா ஏதோ எச்சரிக்கைன்னு நினைக்கவே ஆரம்பிச்சாங்க. 2வது தீபமும் அணைந்ததுக்கு பிறகு திருவானமலை முழுக்க பயம் பரவ ஆரம்பிச்சது. இது சாதாரண விஷயம் இல்லைன்னு மக்கள் மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. முதல் தடவை தீபம் அணைஞ்சப்போ அது ஒரு கெட்ட சம்பவம்னு நினைச்சு கடந்து போன மக்கள் கூட இப்போ 2வது தடவையும் அதே நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. சிலர் கோவிலுக்கு வரவே பயந்தாங்க. இன்னும் சிலர் அதிகமா பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. சிலர் வீட்டு வாசல்ல விளக்குகள் ஏற்றி வேண்டிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. மழைக்கான தீபம்தான், ஆனாலும் இதையே ஏத்த விடாம ஒருபோதும் மழை பெய்ததே இல்லையே. அதனால் இனி தூரல் கூட இல்லாம போன பிறகுதான் தீபமே ஏற்றணும். அதுவரை நாம எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குவோம்னு சிலர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதிகாரத்தில் இருந்தவர்களும் அதே முடிவையே எடுத்திருந்தாங்க. அந்த பேச்சு மெதுவா ஊரு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆனா பயம் அதிகமான அதே நேரத்துல எல்லாரோட மனசும் ஒரே மாதிரி வேலை செய்யல. சிலர் இன்னும் அதிகமா பக்திக்குள்ள போனாங்க, சிலர் பதில் தேட ஆரம்பிச்சாங்க. இன்னும் சிலர் கூட நிம்மதி பெட்டகத்தை தேடிக்கொண்டிருந்த சில குழுவினர் கூட இந்த தீபம் அணைவதற்கும் நிம்மதி பெட்டக தேடலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் இந்த பயம் மக்களுக்குள்ள மட்டுமில்ல, முத்தமிழ் குழுவுக்குள்ளேயும் அமைதி என்பதே இல்லை. முதல் தடவை தீபம் அணைந்தப்போ நிம்மதி பெட்டக தேடல் ஆரம்ப நிலையில இருந்ததால அவங்க தேடலை தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ 2வது தீபமும் அணைந்தால் கூட பயம் அதிகமான மாதிரி நிம்மதி பெட்டகத்துக்கு பின்னாடி உண்மையிலேயே என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அதிகமாகி இருந்தது. சிலருக்கு அது நம்பிக்கையாக இருந்தது, சிலருக்கு ஆர்வமாக இருந்தது, இன்னும் சிலருக்கு அது மெதுவாக பேராசையாக மாற ஆரம்பித்திருந்தது. தேவலோகத்தில் பூலோகத்தை பார்த்து கொண்டிருந்த இந்திரன் முகத்துல கவலை அதிகமாயிருந்தது. 2வது தீபமும் அணைந்ததுக்கு பிறகு கீழே இருந்த பயம் மேலே இருந்த அமைதியையும் மெதுவா தொட்ட மாதிரி இருந்தது. கருணை பார்வையாக பூலோகத்தை பார்த்து கொண்டிருந்த பார்வதியிடம் சிவபெருமான், மனிதர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு எச்சரிக்கை வந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்தை உணரவே இல்லை என்றுதானே கவலை கொள்கிறாய் தேவி? இடி, மின்னல் எல்லாம் வானத்திலிருந்து மட்டும் வரவில்லை, மனிதர்கள் மனதில் இருந்தும் வருகிறது சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அங்கு இருந்த எல்லாரையும் சில நொடிகள் அமைதியாகுச்சு, பார்வதியையும் கூட. ஏன்னா மழை பெய்யறதோ பெய்யாம இருக்கிறதோ இயற்கை மட்டும் முடிவு செய்யற விஷயம் இல்ல, மனித மனங்களோட சமநிலையும் அதுல ஒரு பங்கு வகிக்குது என்பது கடவுளர்களுக்கு தெரியாமலா இருக்கும். அதே நேரம் பூலோகத்துல விஷ்ணுரங்கம், வேல்முருகன், சுலோச்சனாம்பிகை, பிள்ளை கோகுல், பிரம்மசுந்தரம் அனைவரும் வழக்கம் போல மக்களோட நடுவுல இருந்தாங்க. யாரையும் அவங்க பிடிச்சு அறிவுரை சொல்லல, யாரையும் கட்டாயப்படுத்தி நல்லவங்கள மாற்ற முயற்சி செய்யல. ஆனா அவங்க போற இடமெல்லாம் சண்டை போட்ட குடும்பங்களுக்குள்ள சமாதானம் பேசினாங்க, மனசு உடைந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. குழந்தைகளோட சேர்ந்து சிரிச்சாங்க, இளைஞர்களோட சேர்ந்து வேலை செஞ்சாங்க, யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அமைதியா உதவியும் செஞ்சாங்க. ஆனா அதுக்காக ஒருபோதும் பெருமை பேசிக்கல. அவங்க விதைச்சது நல்ல செயல்கள் இல்ல, அதையும் தாண்டி நல்ல எண்ணங்களை விதைத்தார்கள்.
ஏன்னா ஒரு மனிதன் பயத்தால மாறுற மாற்றம் நிலைக்காது. அவனே உணர்ந்து மாறுற மாற்றம் தான் நிலைக்கும். அதுதான் சமூகத்துக்கும் தேவை. அதனாலதான் அவங்க அவசரப்படல, தண்டிக்கவும் நினைக்கல. மனிதர்கள் தாங்களாகவே புரிஞ்சுக்கிற நாளுக்காக கொஞ்சம் அமைதியா காத்திருந்தாங்க. ஏன்னா மனசு மாறினா உலகமும் மாறும். அந்த மாற்றம் இன்னும் முழுசா வரலனாலும் அதுக்கான முதல் விதை ஏற்கனவே பல மனங்களில் விழுந்திருந்தது. 2வது மழை முடிஞ்சதுக்கு பிறகு திருவானமலை முழுக்க இன்னொரு கேள்வி மெதுவா பரவ ஆரம்பிச்சது. 2வது மழை வந்தாச்சு, 3வது வந்தா என்ன ஆகும்? அந்த கேள்விக்கு யாரிடமும் பதிலே இல்லை. ஆனா அந்த கேள்வி மட்டும் எல்லா வீடுகள்லையும், கோவில் வாசல்கள்லையும், சந்தைகள்லையும், அன்னதான வரிசைகள்லையும் கூட மெதுவா பேசப்பட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. 3வது தடவையும் தீபம் அணைஞ்சு போயிடுச்சுன்னா அது நமக்கெல்லாம் என்ன அர்த்தம்ப்பா? சிலர் கவலையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர், இவ்வளவு வருஷமா நடக்காதது இப்போ ஏன் நடக்குது? வேற என்ன, நாம எல்லாரும் நாட்டை விட்டே போக வேண்டியதுதான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரக்தியோட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த விரக்தி, பயம் சில மனதுகளுக்குள் மாற்றத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சது. சிலர் தங்களோட பழைய தவறுகளை நினைக்க ஆரம்பிச்சாங்க. பல வருடங்களாக பேசாம இருந்த சொந்தக்காரர்களிடம் கூட போய் பேசினாங்க. சிலர் மனதார மன்னிப்பு கேட்டாங்க. சிலர் யாருக்கும் தெரியாம கூட நல்லது செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னும் சிலர் பயத்தால மட்டும் நல்லவங்களா இருக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாருடைய மாற்றமும் ஒரே மாதிரி இல்ல. சிலர் உண்மையாகவே மனம் மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. சிலர் மட்டும் 3வது மழை வராம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு பயத்துக்காக மட்டும் நல்லவங்களாக நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் முதல் தடவையாக நடந்தது. இதுவரைக்கும் உலகம் மாறணும்னு பேசிக்கிட்டு இருந்த மக்கள் இப்போ நான் தான் மாறணுமோன்னு தங்களை தாங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த கேள்விக்கு உடனடி பதில் யாருக்குமே கிடைக்கல. ஆனா அந்த ஒரு கேள்வியே பல மனங்களுக்குள் மெதுவாக ஒரு புதிய மாற்றத்தை ஆரம்பிக்க வைத்தது. அடுத்த சில நாட்கள்ல திருவானமலையில சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. முதல் தடவை அந்த மாற்றங்களை யாருமே பெருசா கவனிக்கல. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே போச்சு. சண்டை போட்ட குடும்பங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. பலரும் மாறிய பிறகும் கூட பல நாட்களாக ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருந்த சில அக்கம் பக்கத்தினர் கூட பழைய பகையை மறந்து மீண்டும் பழக ஆரம்பிச்சாங்க. வெளியூர் எதிரிக்கு முன்னால் உள்ளூர் எதிரி நண்பனாவான்கிற மாதிரி மக்களின் பொது எதிரியாகிவிட்ட தற்போதைய சூழலில் திருவிழா சமயத்தில் பொழியும் மழைக்கு முன்னால் பழைய எதிரிகளும் நண்பர்களாக ஆனார்கள். உதவி செய்யாதவங்க கூட உதவ ஆரம்பிச்சாங்க. அன்னதானம் என்பது அதிகமாச்சு. வழியில தவறி விழும் வயதானவர்களை கூட தூக்கி விடாதவங்க இப்போ சாலையில கிடக்கிற கற்களை கூட எடுத்து ஓரமா போட்டாங்க. மரம் வெட்டியவர்கள் கூட புதியதாக செடிகள் நட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இவனை ஞாபகம் இருக்குதா? இவன் அதே காசையும் அதுக்கு மேலையும் சேர்த்து யாருக்கும் தெரியாம அமைதியா மறுபடியும் அதே உண்டியல்ல போட்டுட்டு போனான். யாரும் அவனை கட்டாயப்படுத்தல, யாரும் அவனை கண்டுபிடிச்சு கேள்வி கேட்கல. ஆனா அவன் மனசுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சியே அவனை திரும்ப வர வைத்திருந்தது. மாற்றம் இன்னும் முழுசா வரல. ஆனாலும் இன்னும் சிலர் பயத்தால தான் நல்லவங்களாக நடந்து கொண்டிருந்தாங்க. அதே சமயத்துல பயத்தால தொடங்கின நல்ல விஷயங்கள் கூட சில மனதுகளில் உண்மையாகவே பதிய ஆரம்பிச்சிருந்தது. இதுவரைக்கும் தெய்வங்கள் விதைத்த நல்ல எண்ணங்கள் இப்போ மனிதர்களோட மனதுக்குள் தானாகவே முளைக்க ஆரம்பித்திருந்தது. அதை பார்த்த விஷ்ணுரங்கம், வேல்முருகன், சுலோச்சனாம்பிகை, பிள்ளை கோகுல், பிரம்மசுந்தரம் அனைவருமே எதுவும் பேசாம அமைதியா சிரிச்சாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாற்றம் மெதுவா பூலோகத்துல தொடங்க ஆரம்பிச்சிருந்தது. வருண பகவானுக்கு நன்றியுமே கூட சொல்லிக்கிட்டாங்க. இதற்கிடையில் தன் உடல் நலக்குறைவால் நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியாகவும், அரண்மனை எனும் வீட்டுக்கு ஒரு நல்ல தாயாகவும், மனைவியாகவும் கூட இல்லாமல் இயலாமல் இருப்பதை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்த மகாராணி ரோஸ் கையில் இருந்த உயிர்கொல்லி மருந்தை வெறித்து பார்த்து கொண்டே நின்றிருந்தார். பல நாட்கள் முயன்றும் அதை அருந்த அஞ்சிய அவர் இன்று இரவு எப்படியாவது அதை அருந்தி விடுவது என்ற முடிவெடுத்து அவள் மானசீகமாக வணங்கும் ஆதிபராசக்தியை அன்று மாலையிலிருந்தே தீவிரமாக வணங்க ஆரம்பித்திருந்தாள். அவளுக்கு பிறகு மன்னருக்கு நல்ல மனைவி அமையவும், தன் மகள்களின் மன வாழ்க்கை, நாட்டு மக்கள் வாழ்க்கை எல்லாம் நலம் பெற வேண்டும் என்றும் உருகி வேண்டிக் கொண்டிருந்தாள்.
அதே நேரத்தில் மாலை வேளையில் அரண்மனை தோட்டத்தில் வழக்கம் போல வெண்பனி ஹரிணியும் பிரியா கமலியும் கதை விரும்பிகளும் ஊர் மக்கள் சிலரும் பிரம்மசுந்தரத்தோட சேர்ந்து அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. அந்த நாளும் அவர் எந்த அறிவுரையும் சொல்லல, எந்த போதனையும் செய்யல. அதற்கு பதிலா வழக்கம் போல ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சார். அந்த கதையில் வெளியுலகத்துல பெரிய ஆட்சியாளராக எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்காக அந்த நாடே இருந்தாலும் அரண்மனை என்பது அவனுக்கு ஒரு வீடாக இல்லை. மனைவி மக்கள் இருந்தும் மனதார பிணைப்பு என்பதே இல்லை. அதனால அவனோட அரண்மனை பெருசா இருந்தாலும் அவனுடைய மனம் மட்டும் நாளுக்கு நாள் சிறிதாகி வெறுமையாகவே ஆகிவிட்டது. காரணம் எதுவானாலும் அவனது கரணம் தப்பியதால் கடைசியில அவன் தேடிக்கிட்டு இருந்த நிம்மதி அரண்மனைக்கு உள்ள கிடைக்காம, அகத்தில் கிடைக்காமல் அந்த இந்த மாதிரியான வெளிப்புறத்தில் கிடைத்ததும் அவன் மனம் அதிலேயே நாட்டம் கொண்டு இறுதியில் நாட்டையே இழந்தான். அதை அந்த மனிதன் ரொம்ப தாமதமாகத்தான் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையும் சொல்லி ஒரு கருத்தையும் சொன்னார். ஒருவனை அவன் பெற்ற மக்களே புரிந்து கொள்ளாத போது நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த கதை வெண்பனி ஹரிணிக்கும் பிரியா கமலிக்கும் மனதிற்குள் ஆழமா பதிஞ்சது. பிரம்மசுந்தரம் அந்த கதையை முடிச்சதும் அந்த நாள்ல மக்கள் யாருமே உடனே எதுவுமே பேசல. ஆனா அவர் சொல்ல வந்த அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சது. அதிலும் இளவரசிகளுக்கு அப்பட்டமாக புரிந்திருந்தது. கதை முடிந்த பிறகு பிரம்மசுந்தரம் வழக்கம் போல இளவரசிகளுக்கு ஆசி வழங்கிய போது, இளவரசிகளே, தந்தையை தாங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அன்னையை பார்த்து கொள்வார் என்றார். அவர்களுக்கு அது புரியாவிட்டாலும் வணங்கிவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார்கள். அந்த இரவு மூத்த இளவரசி வெண்பனி ஹரிணியும் இளைய இளவரசி பிரியா கமலியும் அரண்மனைக்கு திரும்பியதும் தாயுடன் உணவருந்தினார்கள். மூவர் மனதிலுமே குழப்பங்கள், துன்பங்கள். உணவருந்தி முடித்ததும் என்றைக்கும் இல்லாமல் மகாராணி தங்கள் நெற்றியில் முத்தமிட்டு உறங்கச் செல்ல சொன்னதையும், அவர்களும் குழப்பத்துடனேயே தாய்க்கு முத்தமிட்டு தங்கள் அறைக்கு சென்று இரவில் தூக்கம் வராமல் தந்தை அன்புக்கு ஏங்கி மனம் கலங்கினார்கள். பல ஆண்டுகளாக அரண்மனைக்குள் ஒரு குடும்பம் என்ற உணர்வே இல்லாமல் தாங்கள் அனைவரும் வாழ்ந்து வருவதை முதன்முறை எண்ணினார்கள். அதிலும் தந்தையை தனித்தே வைத்திருப்பதை மனவேதனையுடன் உணர்ந்து இரு இளவரசிகளும் அவரவர் அறைகளில் கண்ணீர் வடித்தார்கள். பிறகு எப்போது தூங்கினார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. திருவிழா கூட்டம் இல்லாமல் இருந்தாலும் கோவிலில் இருந்த கொஞ்சம் கூட்டமும் குறைந்த அந்த இரவுல கோவில் மணி தூரத்துல மெதுவா ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. பகலெல்லாம் பக்தர்களால நிரம்பி இருந்த அந்த கோயில் இப்போ யாருமே இல்லாம அமைதியா நின்னது. அந்த அமைதிக்குள்ளதான் முத்தமிழ், நானமைதி, முகிலன், சரவணன் ரகசியமா கோவிலுக்குள் நுழைஞ்சாங்க. நரேனும் அவங்களோடவே அமைதியா நடந்தார். முகிலனும் மற்றவங்களும் ஏத்துக்கிட்ட மாதிரியே முத்தமிழ் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்த கல் சாவியை முத்தமிழும் பத்திரமா எடுத்து வந்திருந்தான். அதை பார்த்ததும் எல்லாரும் ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டாங்க. நரேனும் கூட. முதல் தீபம் அணைந்ததை அப்போ அவங்க பெருசா எடுத்துக்கல. இயற்கையோட ஒரு வித்தியாசமான நிகழ்வுன்னு நினைச்சவங்க. ஆனாலும் நிம்மதி பெட்டக தேடலுக்கு தயங்கினவங்க நரேனின் வருகைக்கு பிறகுதான் தைரியமா மறுபடியும் கருநிழல் மலைக்கு போகவும், அதன் பிறகு வயல்வெளியில செந்நிற புல் தேடி நிம்மதி பெட்டக கற்சாவியையே கண்டுபிடிச்சவும் செஞ்சாங்க. ஆனா இப்போ இரண்டாவது தீபமும் அணிந்ததுக்கு அப்புறம் பயத்தை விட நிம்மதி பெட்டக பின்னாடியும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இப்போ இந்த நிம்மதி பெட்டக சாவியோட வந்திருக்காங்க. அந்த செந்நிற புல்லின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட வெண்கல பெட்டியில் கிடைத்த க்ளூவும் கல் சாவியும் அவங்கள கோவில் மதில் ஏறியே குதிக்க வைத்து க்ளூ மேப்பில் இருந்த மாதிரி நேரா கோவிலின் பாடசாலைக்கே கொண்டு வந்துச்சு அவங்கள. பாடசாலையோட பழைய சுவர்களும் பல வருடங்களா யாரும் தொடாத மர அலமாரிகளும் அந்த இடத்துக்கே ஒரு மர்மமான அமைதியை கொடுத்தது. ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வச்சபடியே யாரும் பேசாம சுத்தி பார்த்தாங்க. வெண்கல பெட்டியில கிடைச்ச அந்த ஒரே க்ளூ அவங்கள எந்த உண்மை கிட்ட கொண்டு போக போகுதுன்னு அந்த நொடியில யாருக்குமே தெரியல. அதே நேரத்தில் வைத்தியர் கொடுத்த நோய் காப்பு கஷாயங்களால் கண் அயர்ந்த மகாராணி நள்ளிரவு கடந்த சில மணி துளிகளில் உறக்கமின்றி உடல் நோயால் வழக்கம் போல கண் விழித்தார். மெதுவாக மகள்களின் அறைக்கு வந்து அவர்களின் முகத்தை பார்த்து கண் கலங்கி
வேகமாக மன்னர் அறைக்கு சென்று அலெக்ஸ் அகமதியாரை கண்டு கண்ணீர் கடலாக பொங்கினார் மகாராணி. தன் உடல் நல குறைவிலும் தனக்கு எந்த குறையும் வைக்காமல், முகம் கொஞ்சம் கூட சுளிக்காமல், அன்பு காட்டாவிட்டாலும் கோபம் காட்டாத மன்னரை கண்டு, தன் கணவனை கண்டு உறுதியாக தன் அறையை நோக்கி நடந்தார் மகாராணியார். வேகமாக வந்தவர் அறையில் தயாராக மறைத்து வைக்கப்பட்டிருந்த உயிர் கொல்லி மருந்து குவளையை எடுத்து எதை பற்றியும் எண்ணாமல் அதை திறந்து குடிக்க வாயரையே கொண்டு சென்ற மறு கணமே, மகளே பொறுப்புள்ள நீ பொறுமையை இழக்கலாமா? மக்களின் ராணி நீ, உன் மகள்களின் தாய் நீ, மன்னனுக்கு வேண்டும் நீ. திருவிழா தீபம் ஏறியதும் உன் உடல் நலம், மன்னன் மனம், நாட்டு மக்கள் குணம், இனி அவை எல்லாம் இனியவை ஆகும். மகிழ்ந்தர திடுக்கிட்டு விழித்த மகாராணி கண்டது கனவென தெரிந்ததும் அவள் வணங்கும் ஆதிபராசக்தியே கனவில் வந்து கூறியதை உணர்ந்து கண் கலங்கி கை கூப்பினார். படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த உயிர்கொல்லி மருந்தை குவளையிலிருந்து கொட்டினார். பிறகு உண்மையிலேயே இளவரசிகளையும் மன்னரையும் அவர்கள் அறைக்கு சென்று கண்டு வந்து ஆதிபராசக்தி மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே மகிழ்ச்சியுடன் உறங்கினார் மகாராணியார் ரோஸ். கோவிலில் பாடசாலையின் பழைய தூணுக்கு பின்னால் ரொம்ப தூரம் சென்றதும் தரையில் சிறு நடுக்கம் ஏற்பட அனைவரும் கொஞ்சம் அதிர்ந்தார்கள். அவர்கள் அனைவருமே வந்த பாதைக்கு திரும்பவும் ஓடவும் திடீரென தரை தளம் பனியாற்றின் மேல் கால் வைத்தார் போல உடைந்து உதிர்ந்து விழவும் நரேன், முத்தமிழ், நானமிதி, சரவணன், முகிலன் என அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அடித்தளத்திற்கு விழுந்தார்கள். பாதாள உலகம் போலிருந்த அடித்தளத்தில் ஆங்காங்கே செல்லரித்து போன பல ஓலைச்சுவடிகள் இருந்தன. அவர்கள் விழுந்ததால் ஏற்பட்ட புழுதி காற்றும் ஆங்காங்கே அவர்கள் கண்களை மறைத்தன. இரும்பாலான மரத்தாலான சட்டங்கள் கூட நீளமாக போட்டு வைக்கப்பட்டிருந்தன. ஒருத்தருக்கொருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டே யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல. மெதுவா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சுவரு முழுக்க பழைய ஓவியங்கள், காலத்தால மங்கி போன எழுத்துக்கள், அணைந்த விளக்குகளோட கருப்பு தடயங்கள். அந்த அகலமான அறையை பார்த்தாலே பல நூற்றாண்டுகளாக யாருமே அங்க கால் வைக்காத மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அடியும் இன்னொரு மர்மத்துக்குள்ளேயே கூட்டிக்கிட்டு போற மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு. மற்றவர்கள் எல்லாரும் வெண்கல பெட்டியில கிடைத்த க்ளூ பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நானமைதி மட்டும் அமைதியா சுற்றி இருந்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் மனசுல மட்டும் வேற எண்ணம் ஓட ஆரம்பிச்சிருந்தது. அந்த பெட்டகம் உண்மையாவே நிம்மதி தரும்னா அது எல்லாருக்கும் ஏன் கிடைக்கணும்? அந்த ஒரு கேள்வி அவன் மனதுக்குள் மெதுவாக பேராசையாக மாற ஆரம்பித்தது. அறையின் தூரத்தில் இருந்த பழைய சுவரில் காலத்தால் மங்கி போயிருந்த பெரிய எழுத்துக்கள்ல ஒரு வாசகம் மட்டும் இன்னும் தெளிவா தெரிஞ்சது. 3வது மழை வரும்போது உண்மையான முகங்கள் வெளிவரும். அந்த வார்த்தைகளை படிச்ச முகிலன் குழப்பமா நரேனை பார்த்தான். நரேன் மட்டும் சில நொடிகள் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நின்றார். அந்த ஒரு வாசகம் மனிதர்களுக்கான எச்சரிக்கை மட்டுமில்ல, அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய ரகசியம் மறைந்திருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சது. கடவுளர்களான தங்களின் சுயரூபம் ஊருக்கு தெரிந்துவிடும் விதி என்பது இருப்பதாக சிவன் உரைப்பதை நரேன் என்னும் நாரதர் உணர்ந்து கொண்டு அதிர்ந்தார். ஆனா வெளியில விடியற்காலை பூஜைக்கான நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. கோவில்ல யாராவது வந்துட்டாங்கன்னா பாடசாலை திறந்திருப்பதை பார்த்து தெரிந்து எல்லாரும் இங்கேயே தேடி வந்துவிட வாய்ப்பு இருப்பதால் அந்த ரகசியத்தை அப்படியே விட்டுவிட்டு அவசரமாக எல்லாரும் மேலே ஏறி எந்த தடயமும் இல்லாம கோவிலை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனா அந்த சுவற்றில் இருந்த அந்த ஒரு வாசகம் மட்டும் அவர்கள் மனதிலிருந்து மறையவே இல்லை. 3வது மழை வரும்போது உண்மையான முகங்கள் வெளிவரும். ஆனாலும் கூட அன்றைய இரவும் இதே மாதிரி கடைசியாக ஒரு முறை வருவது என உறுதியை எடுத்தாங்க. அந்த நாள் மதியமே நெருங்கியது. கோவில் பின்புற மண்டபத்தில் கோவில் மணி மெதுவா ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. விஷ்ணுரங்கம், வேல்முருகன், சுலோச்சனாம்பிகை, பிள்ளை கோகுல், பிரம்மசுந்தரம், நரேன் எல்லாரும் யாருக்கும் தெரியாம அமைதியா பேசிக்கொண்டிருந்தாங்க. பாதாள அறையில பார்த்த எல்லாவற்றையும் நரேன் விவரமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்ட பிரம்மசுந்தரம், 3வது மழைக்கு முன்னாடி மனிதர்கள் மனம் மாறலன்னா நாம வெளிப்பட வேண்டிய நேரம் வரும். அது சிவன் கொடுத்த காலக்கெடு கவலையோட சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் சில நொடிகள் அமைதியா நின்னாங்க.
அந்த அமைதியை விட பெரிய ரகசியம் அந்த மண்டபத்துக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்தது. யாருக்கும் தெரியாம ஒரு பழைய தூணுக்கு பின்னாடி மறைந்து நின்ன நான் அமைதி. அவங்க பேசுறத ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். முதல்ல அவனால அதை நம்பவே முடியல. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முகத்தோட பொருந்த ஆரம்பிச்சப்போ இவங்க சாதாரண மனிதர்கள் இல்லைன்னு அவனுக்கு மெதுவா புரிய ஆரம்பிச்சது. அந்த சில நொடிகளிலேயே அவன் இதுவரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த நிம்மதி பெட்டகத்தை விட இன்னும் பெரிய ரகசியம் தன்னோட முன்னாடியே திறந்திருக்குதுன்னு அவனுக்கு தோணுச்சு. அந்த நொடியிலிருந்து அவன் மனசுல ஓட ஆரம்பிச்ச கேள்வி நிம்மதி பெட்டகம் பத்தி இல்ல, இதுவரை நம்மோட இருந்தவங்க கடவுள்களா? இப்போ எனக்கு அவங்க தரிசனம் கிடைச்சிருக்கா? இனிமே நான் என்ன பண்ணணும்? இந்த 3 எண்ணங்கள் மட்டும் அவன் மூளைக்குள் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருந்தன. அவன் பார்த்த ரகசியம் நான் அமைதியோட மனதிற்குள் ஒரு புதிய முடிவையே விதைத்தது. அந்த முடிவிலிருந்து அவன் எடுத்து வைக்க போற முதல் அடி வரப்போகும் எல்லாவற்றையும் மாற்றுமா, இல்லை இன்னும் சிக்கலைத்தான் ஏற்றுமா? இவை எதையுமே அறியாத திருவானமலை மக்களுக்கு அன்றைய நாள் இரவும் நெருங்கிக் கொண்டிருந்தது. தெய்வீக காலங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு கதையின் மடியில். இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுங்க, எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். இந்த கதையின் இறுதி அடுத்த வாரம் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு. நன்றி.